ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிஓ ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிஓ எக்ஸாமுக்காக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்னுடைய வீடியோக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க பிஓ எக்ஸாமை பற்றி. அதிலிருந்து உங்களுக்கு ஒரு சில எக்ஸாமுடைய டிப்ஸும் ப்ளஸ் அவேர்னஸ் வீடியோஸும் நம்ம ஒரு சில இது கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பாருங்கள், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம் அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோஸ் தான் இது. அதாவது எங்கிட்ட மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எல்லாரும் கேட்டுருக்கிறது இதுதான். அதாவது பிஓ ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னவா அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுட்டு இருக்காங்க, யார் கேட்டாலும் எங்கிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் இதுதான். சரிங்களா சார், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி. சரிங்களா, இது ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேட்டுனே இருக்காங்க எல்லாருமே. அவங்களுக்கு நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரதான் போகுது. எக்ஸாம் வந்து 2026 வரதான் போகுது, நடக்க தான் போகுது. சரிங்களா, பட் அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர இல்லை நான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. அதாவது வேக்கன்சியும் இருக்க உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்து டிலே ஆகுதோ மேபி 1 or 2 வேக்கன்சி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது, அதுக்காக நீங்கள் தாமதியும் உங்களுடைய ஸ்டடீஸை வந்து டிலே பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் என்னைக்குன்னா வந்துட்டு போகட்டும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் படிக்கிறத தொடர்ந்து படிப்பேன், நான் ஒரு டெடிக்கேட்டடாக தொடர்ந்து படிச்சுட்டு வருவேன், நான் ஒரு சாலிடாக படிப்பேன், டெய்லி ஒரு 6 மணி நேரம் படிப்பேன். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போனா வரட்டும், பட் நான் வந்து இந்த பிஓ எக்ஸாமை கிளியர் பண்ணணும், அந்த ஒரு டார்கெட்டோடு உட்காந்துட்டு படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து உங்களுடைய ஸ்கோர் வந்து நல்லமாக இருக்கும், அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். அதனால் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா சார் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஷின்லாம் கேட்காதீங்க, அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு இருக்குமா வருமான்றவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. என்னுடைய அடுத்த கொஷின்ஸ் என்னென்னா, இங்கே பாருங்கள், அடுத்த கொஷின்ஸ் நான் உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன். அதாவது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே இருக்குது. அது என்ன சார் அப்படியேப்பட்ட கூட்டம் அப்படின்னா, இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அறக்க பறக்க, சரிங்களா, ஓடி இல்லை அப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் புக்கே எடுத்து வைப்பாங்க. என்னென்ன புக்கு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி வச்சு அப்படியே படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி படிக்கிறது வந்து பார்த்தா ஒரு முற்றிலும் தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னாலே பிஃபோராக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்டடீஸை ஒரு ஆவரேஜாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா, இப்போ நம்ம ஒரு 6 மணி நேரம் நம்ம படிக்கிறோம் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி வேக்கன்சிக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் மாறணும். சரிங்களா, இப்போ 10 வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னா நம்ம நம்மளுடைய அந்த ஸ்டடீஸ் ஹவர்ஸை வந்து ஒரு 3 to 4 hours வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் அந்த 10 வேக்கன்சிக்குள்ளே நம்மளால் கண்டிப்பாக வர முடியும். அதுக்காக என்ன சொல்ல வரேன்னா, நோட்டிஃபிகேஷன் வர வரை ஒரு ஸ்லோவாக ஒரு பயணமாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அடுத்த ஒரு 90 நாள் இல்லை 100 நாட்களில் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நிறைய பேர் வந்து எக்ஸாமை தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனால் என்ன சொல்லியும் என்ன கேஸ் போட்டும் அவங்க அது எதுவுமே பண்ணலை, எக்ஸாம் வந்து நடத்தி சாதிச்சிட்டாங்க டிஆர்பி போர்டு. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு பீரியடு, சரிங்களா, இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரு சில எக்ஸாம் மட்டும் தான் நடத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க எக்ஸாம் வந்து நடத்தி முடிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க என்ன வேகத்தில் வேணாலும் செயல்படலாம். பட் நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் ஆகிடணும், நம்ம ஸ்ட்ராங் ஆகிடணும், சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பில் அந்த எக்ஸாமை நமக்கு சாதகமாக பயன்படுத்த தெரியணும். அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். அதனால் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் கூட வரலாம், இல்லை 1 month கழிச்சு கூட வரட்டும். சரிங்களா, நோ ப்ராப்ளம். பட் அதுக்குள்ளே நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ப்ளஸ் இங்கிலீஷ், சரிங்களா, இதுதான் அவங்களுடைய ஸ்கோரிங்கை வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. அட் த சேம் டைம் மற்ற சப்ஜெக்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எழுதிட்டு இருந்தாலும்
பர்டிகுலராக இந்த 2 சப்ஜெக்ட் இங்கிலீஷும் சரி சைக்காலஜியும் சரி இதில் நீங்கள் ட்ராபேக் ஆகிட்டாலும் இல்லை பின்தங்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய அந்த ஸ்கோரிங் மார்க்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும் டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு சைக்காலஜிக்கும் ப்ளஸ் நம்ம இங்கிலீஷுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வேறு என்ன சோர்ஸஸ் இருக்கா, இல்லை நம்ம எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான உண்டான கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வரட்டும் வராமல் போகட்டும் இல்லை வந்தால் தான் படிப்பேன் அப்படியெல்லாம் இருக்குங்களா, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷினை வச்சுருக்கேன். அதாவது என்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம் வச்சு ஆகணும் இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னாலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, நாளைக்கே எக்ஸாம் வச்சா சரிங்களா, நாளைக்கே எக்ஸாம் வச்சா நான் ரெடியாக இருக்கேன் சார் எழுதுறதுக்கு, அந்த மாதிரியான இருக்கீங்களா? கிடையாது, யாருமே நம்ம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்முடைய இருக்கக்கூடிய ஸ்டடீஸை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்னும் நல்லா மேம்படுத்த முடியும் அப்படி தான் நம்ம நினைப்போம். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். அது ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, ரிப்பீட்டடான கொஷின்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்குது. ரெகுலராக சார் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சா சார் எப்போ சார் வரும் சார் இந்த மந்த் வருமா அடுத்த மந்த் வருமா சார் இந்த வருஷம் வருமா இல்லை அடுத்த வருஷம் எக்ஸாம் நடக்குமா, இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி திரும்ப ரெகுலராக வரும்போது அப்போ நம்ம அந்த ஒரு பர்டிகுலராக அந்த ஒரு கண்டென்ட் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகும். சரிங்களா, என்னடா ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி கொஷின்ஸ் வருது அப்படின்னு. அதுக்காக அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கொஷின் தான், நாளைக்கே உங்களுக்கு எக்ஸாம் வச்சா சரிங்களா, பிஓ எக்ஸாம் வச்சா நீங்கள் எழுத தயாரா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. இன்கேஸ் சரிங்களா நீங்கள் நாளைக்கே பிஏ எக்ஸாம் வச்சுட்டா இல்லை நடத்திட்டா அப்படி இருக்கும்போது என்னால் எழுத முடியும் சார் அப்படி இருந்தால் ஓகே டன், ஓகே தப்பு கிடையாது சரிங்களா. நீங்கள் அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன்னா கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் நம்மளுடைய மார்க்கை வந்து எப்பவுமே நம்ம உயர்த்த தான் பார்க்கணும். அந்த உயர்த்த பார்க்கும்போது எவ்வளோ நம்மளுக்கு டைம் கிடைக்குமோ அந்த டைமை நமக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்காக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ஒரு சில கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம யாருடைய மனசையும் நம்ம புண்படுத்தாமல் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ரெகுலரான ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கிறதுனால அதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய டைமை நல்லா பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.